கருகமணி எப்பவுமே எம்எஸ் போடுவாங்க கச்சேரியும் போது, மாமியாரும் போடுவாங்க. அதனால தான் எனக்கு இந்த கருகமணி போடுற பழக்கம். தோடு மூக்குத்தி எல்லாம் யூஸ்வலாக கச்சேரிக்குனாக்கா என்னோட டைமண்டு இந்த போட்டுருவேன். மூக்குத்தி தோடு அது எங்கள் அம்மா பெரியம்மா அதே பழக்கம், எம்எஸ் அம்மா எங்கள் மாமியார் எல்லாரும் அதே பழக்கம் தான். இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு 26,000 என்னமோ அப்போ. இது வந்து 2 lakhs and odd ஆச்சு. ட்ரெயினில் போகும்போது ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்து கீழே படுத்துட்டு இருக்கிறவ வந்து என் புடவையை பிடிச்சி டேக் பண்ணி அப்படி தான் எனக்கு தெரிய வந்தது தட் ஹி வாஸ் கோயிங் டு கட் மை செயின்னுட்டு. அந்த இடத்துல மார்க் வேறு இருந்தது. எனக்கு பயம் வந்துட்டு அது எங்கேயாவது கழிண்டு விழுந்துச்சுன்னா. ஸோ அந்த செயினை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இப்படி வாங்கினேன். எனக்கு இந்த ஜுவல்லரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க மேம். தொடச்சிவிட்டு ஜிப்லாக் கவர்ஸில் வச்சுட்டானாக்கா அது ஆக்சிடைஸ் ஆகிறது இல்லை. நம்ம இந்த வெல்வெட் பாக்ஸ்லலாம் வச்சாதான், கோல்டு ஜுவல்லரியுமே வெல்வெட் பாக்ஸ்லலாம் வைக்க மாட்டேன். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு யூஎஸில் வாங்கின அந்த ட்ராகன் வெயின் அகேட்டுன்னு பேர், இதெல்லாமே நானே பண்ணினது தான். இது வந்து ஒரு லைனே வந்து 2,000 3,000 இருக்கும். இது இன்னைக்கு விற்கணும்னு நினச்சேன், விற்க மாட்டேன், எனக்காக தான் பண்ணிட்டேன். கொடுக்கணுன்னா இது வந்து என்னோட காஸ்ட்டு வந்து 6,000 to 8,000 ஆயிருக்கும். இது வந்து மல்டி அகேட்டு. இது வந்து சிம்பிள் சாரீ ஏதாவது எல்லோ கலர் பேஸ் இப்போ இது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் இந்த மாதிரி இங்கே இது மணிப்புர சக்கராக்கு இது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இந்த பேர்ல் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் என்னமோ பேர்ல்னு சொல்லி விற்கிறாங்க. ஒரிஜினல் பேர்ல் எப்படி கண்டுபிடிக்கிறது? நெருப்பு வச்சா அது எரியாதுன்னு சொல்லுவா. சில பேர் கடிச்சு பார்க்கணும் அப்படின்பா. இதெல்லாம் கதைக்கு உதவாது. நல்ல கேரட் அவன் சொன்னான்னா நம்பி வாங்க வேண்டியது தான். இது வந்து இது அமெத்திஸ்ட்லேயே சோக்கர், விக்டோரியான்னு பேர். இந்த செட்டு பேர் விக்டோரியான்னு பேர். ரெட் ஜேடு, அது ஜெய்ப்பூரில். ஆமாம், வெயிட்டாக இருந்தால் பறக்காது இல்லை புடவை. இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்குன்னு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் சேர்த்து இப்போ எவ்வளோ இருக்குனையோ லேக்ஸ் போயிருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு கச்சேரிக்கு எப்படி ரெடி ஆவீங்க? கச்சேரிக்கு ரெடி ஆகிறது வந்து முதல்ல ஃபேஸை பண்ணிடணும். அதெல்லாம் அவங்க கிட்ட தெரிஞ்சது தான். தெரிஞ்சுட்டு தட் ஸ்டெப்ஸ் ஒன்லி கட் காப்பி பேஸ்டா அந்த மாதிரி. கட் காப்பி பேஸ்ட் தான். அதாவது ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பேன் கேக்கெல்லாம் வெறும்னு ஒரு மாய்ஸ்சரைசர் தடவிண்டு காம்பேக்ட் பவுடர் போட்டுனா போதும். என்ன மாய்ஸ்சரைசர் போடுவீங்க? ஆர்கன் ஆயில் இருக்கு, அவ்வளோதான். இல்லையா சாதாரண இந்த நெக்டர், மார்னிங் நெக்டர் இருக்கே பயோட்டிக்கோடு, அவ்வளோதான் போட்டுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். அது சப்போஸ் ரொம்ப லைட்டு கீட்டு அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அப்போ ஏதாவது ஒரு பேஸை போட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா வெறும் காம்பேக்ட் போடுற பூசிட்டு போயிட வேண்டியது தான். அதுக்கப்புறமா இந்த மை பழக்கம் 40 வருஷமாக ஆரம்பித்த பழக்கம், மாமியார் பண்ணி விட்ட பழக்கம். சொன்னீங்களே மாமியார் ஃபர்ஸ்ட் டைம் மை வச்சு விட்டாங்க, அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு பழக்கம். கண்ணுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா கண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆன அப்புறம்தான். அதெல்லாம் இங்கே குட்டி குட்டியாக இருக்குது பாருதுங்க. அப்போல்லாம் வந்து இந்த அவார்டுலெல்லாம் கூட மையெல்லாம் இது கிடையாது. இதுதான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அவங்க கையில் இந்த அவார்டு வாங்கினேன்ல, காதில் ஒரு சின்ன கார்னத்தோடு ஆஃப் சாரி அந்த கோண வகுடு, இதுதான். ஸோ இந்த மாதிரி மை ஏட்டுன்னுட்டு இங்கே ஆஷா வச்சு பேஸை வச்சு ஸ்ருங்கேரி குங்குமம் தான் வச்சுப்பேன். வேறு எந்த குங்குமம் வச்சுக்க மாட்டேன், ஒரே கலர். இங்கே ஸ்லோகம் சொல்லி வச்சுட்டு இங்கே வந்து இந்த திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு யாரும் மை கொடுத்தா அந்த கருப்பு, இல்லைன்னா நான் அந்த பன்றிப்பூர் விபூதி ஏதாவது வச்சுட்டு நெத்தியில் வந்து விபூதி, அதுதான் இங்கே குங்குமம். இதுதான் என்னோட இது. அண்டு தோடு மூக்குத்தியெல்லாம் யூஸ்வலாக கச்சேரிக்குனாக்கா என்னோட டைமண்டு இந்த போட்டுருவேன். மூக்குத்தி தோடு அது எங்கள் அம்மா பெரியம்மா அதே பழக்கம், எம்எஸ் அம்மா எங்கள் மாமியார் எல்லாரும் அதே பழக்கம்தான். கச்சேரிக்குனா ஒரு விதமானது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணீங்க? தோடு தான், இதுதான் டைமண்ட் ஸ்டோனு, அவ்வளோதான். டைமண்டு இது எல்லாமே கச்சேரிக்கு மட்டும் டைமண்டு.
மற்ற சாதாரண இதுக்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது போட்டுப்பேன். வீட்டில் இருக்கும்போது காதில் ரிங்கு போட்டுப்பேன். எனக்கு ரிங்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியாருக்கு தொங்குறது எதுவாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ நான் கல்யாணம் ஆகி எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணினேன். ரிங்கு தொங்குறது, இந்த முன்னாடிலாம் ஒரு குண்டு குண்டாக வருமே, அதெல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் இப்போ அப்புறமா போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது ரிங்கு, இல்லாட்டா வேறு ஏதாவது தோடில் ட்ராப்ஸு அந்த மாதிரி ஏதாவது போடுவேன். இல்லாட்டா கச்சேரினா இந்த செட்டப் தான். இது எப்போ வாங்குனது அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த நீங்கள் போட்டிருக்க தோடு இது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த தோடு வேறு. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு 60க்கு வாங்கி கொடுத்தது. நான் தெரியல, 60க்கு வாங்கி கொடுத்தது. இது வந்து எனக்கு குருவாயூரில் வந்து க்ஷேத்திர கலா புரஸ்காரம்ன்ட்டு அதில் கேஷ் கிடச்சிது. அது ஞாபகார்த்தமாக, கிருஷ்ணரோட ஞாபகார்த்தமாக இந்த இது எட்டுக்கல் பேசரின்னு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னலாக, அது வாங்கிட்டு, இது வந்து 60க்கு ஹஸ்பண்ட் அந்த அடியில் தொங்குறது மட்டும் வாங்கிட்டு, இது வந்து 50க்கு வாங்கி கொடுத்தாரு. அதை எடுத்து மேட்ச் பண்ணி போட்டீங்க. ஆ சூப்பர். அதோட காஸ்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வாங்கினப்போ இருந்த காஸ்ட்டு? இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, 26,000 என்னமோ அப்போ. ஒரு 7 வருஷம் முன்னாடி, 13 years பேக். 13 years. ஓகே ஓகே, ஆமாம். இது வந்து 2 lakhs and odd ஆச்சு. கம்மலா சேர்த்து வாங்குனீங்களா? இதுவும் இந்த அடியில் தொங்குறதும் இதுவும் வாங்கினேன். ஓகே. இந்த குட்டியா இருக்கு, இந்த மூக்குத்தி செம கியூட்டா இருக்கு. இதுவா? இது எனக்கு இப்போ புதுசாக எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கிரேஸ். அது அந்த புல்லாக்கு போட்டுக்கணுன்னுட்டு ஒரு ஆசை. ஸோ இது வந்து இன்ஸ்டா ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இந்த விஷயத்தில். அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது ஐ ஃபவுண்ட் ஒன் பர்சன், ஸ்ருதின்னு பேர், ரிதி மூகுத்தின்னுட்டு, பெங்களூரில். அவங்க கிட்டக்க நான் வந்து கேஷுவலாக பேச போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அனுப்புகிறேன், சூட் ஆச்சுனாக்க நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி முதல்ல அனுப்பிச்சது இது தான். ஸோ எனக்கு இது பிடிச்சது. கச்சேரிக்கே நான் புல்லாக்கு ஒன்று ப்ராப்பராக பண்ணிட்டு போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னமோ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. நிறைய பேருக்கு அது இடைஞ்சலாக இருக்கா இல்லையான்லாம் கேள்வி கேட்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் இயர்ஸ் பேக் போனீங்கன்னா, பல இயர்ஸ் பேக் போனால் மூக்குத்தியே வேணான்னு சொன்ன ஒரு ஆள் இப்போ வந்து 3 மூக்குத்தி தான் போட. டெய்லிக்கு வந்து கோல்டு, எங்கேயாவது வெளியில் போகணும் கச்சேரிக்குனாக்க இந்த செட்டப் வந்துடும். நார்மலாக கச்சேரி அட்டென்ட் பண்ணுறதுனாக்கா இவ்வளோ ஜிகிஜிகப்பெல்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு சாதாரணமாக ஏதாவது ஒன்று இவ்வளோதான். கழுத்தில் வந்து கச்சேரிக்குனாக்கா இந்த இது போட்டுப்பேன். இது வந்து இதில் தான் அந்த குருவாயூரப்பன் டாலர் போட்டிருக்கேன். அவர் 10 கிராமில் கோவிலில் கொடுத்தா குருவாயூரப்பன் இங்கே. ஸோ இது வந்து இது அந்த குருவாயூர் கோவிலில் உங்களுக்கு கொடுத்த டாலரா? ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ளூட்டுக்கு ஆனர் பண்ணுறான். அது மாதிரி எல்லாம் பிரசாதங்களாக கொடுத்ததெல்லாம் கழுத்தில் இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த முகப்பெல்லாம் வச்சு போடுறாங்கல்ல, உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. அப்புறம் அந்த தாலி சரடே வந்து மாற்றி நிறைய தாலி சரடு போடுறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை? ஒரு கச்சேரிக்கு ஒரு மாதிரி தாலி சரடு போடுறது அப்படிலாம் இல்லை? என்னோட கல்யாணத்தில் போட்ட தாலி செயின் வந்து ரொம்ப தடியாக இருக்கும். நான் வந்து இந்த தாலி சரடு வந்து தனியாக ஸ்பெஷலாக ஜிஆர்டியில் மெல்லிசா வேணும்ன்ட்டு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு. ட்ரெயினில் போகும்போது ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்து கீழே படுத்துட்டு இருக்கிறவ வந்து என் புடவையை பிடிச்சி டேக் பண்ணி அப்படி தான் எனக்கு தெரிய வந்தது தட் ஹி வாஸ் கோயிங் டு கட் மை செயின்னுட்டு. அந்த இடத்துல மார்க் வேறு இருந்தது. எனக்கு பயம் வந்துடுத்து, அது எங்கேயாவது கழண்டு விழுந்துடுச்சுன்னா. ஸோ அந்த செயினை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இப்படி வாங்குவேன். இது நான் பண்ணினது அவென்ச்சுரின் ஸ்டோன். அவென்ச்சுரின் ஸ்டோன், ஆமாம். ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே. அவென்ச்சுரின் வந்து ரொம்ப நல்ல வைப் கொடுக்கும். இந்த டாலரை வாங்கி இதை வந்து இப்படி, இதெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ணினது. எவ்வளோ வருஷம் மேம் இது பழசுது? 13 இயர்ஸ் முன்னாடி. ஆனால் இன்னும் புதுசு மாதிரியே இருக்கு. 2013. எனக்கு இந்த ஜுவல்லரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க மேம். எப்படி வந்து பத்திரமா வச்சுக்கிட்டா பழசாகாம? அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், தொடச்சிவிட்டு ஜிப்லாக் கவர்ஸில் வச்சுட்டானாக்கா அது ஆக்சிடைஸ் ஆகிறது இல்லை. நம்ம இந்த வெல்வெட் பாக்ஸ்லலாம் வச்சாதான், கோல்டு ஜுவல்லரியுமே வெல்வெட் பாக்ஸ்லலாம் வைக்க மாட்டேன், ஜிப்லாக்கில் வச்சு வைப்பேன். பிளாஸ்டிக் ஜிப்லாக் கவரில். இது இதுதான் ஒன்றும் இது கிடையாது.
நான் வந்து ஆக்சுவலி 2008 தான் வந்து இந்த மைக்கேல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்து நானாக தெரிஞ்சுட்டா ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னோடய கச்சேரிக்கு நான் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு யூஎஸில் வாங்கின அந்த டிராகன் வெயின் அகேட்டுன்னு பேர். டிராகன் வெயின் அகேட், ஆமாம் அந்த ஸ்டோன் பேரா? ஆமாம், டிராகன் வெயின் அகேட்டுங்கிறது ஒரு கல், நேச்சுரல் ஸ்டோன். ஸோ அதில் வந்து இதை வாங்கி அப்போல்லாம் வந்து இந்த இப்போவும் இருக்குது அந்த ஃபாக்ஸ் டெயில் ஒயர் இருக்குது, கியர் ஒயர்னு சொல்லுவாள். அதை போட்டு இந்த இந்த ஹூக்ஸ் எல்லாம் அப்போ கிடச்சதை வச்சுன்னு பண்ணினேன். இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆகிடுது, ஹூக்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய இதுவாகிடுது. இப்படியே தெரிஞ்சு அதை கூகுள் பண்ணி தெரிஞ்சுட்டு அப்புறமா எப்படி என்னை வந்து அங்கே கொண்டு சேர்க்கும்னு தெரியாது. எந்த ஊருக்கு போனாலும் எதையாவது வாங்கிட்டு வருவேன். எந்தெந்த ஊர்ல வாங்கினேன் எனக்கு அதெல்லாம் சொல்லுங்க. இது வந்து எங்க வாங்குனீங்க? இதுதான் யூஎஸ் டிராகன் வைன் அகேட்டு. இதெல்லாம் மதர் ஆஃப் பேர்லு, நெஜ பேர்லு போட்டு இந்த வைண்டிங் எல்லாம் கூட நானே பார்த்து கற்றுண்டது தான். ஓ, அதெல்லாம் நீங்களே பண்ணதா? இது ஃபுல்லாக நானே தான் பண்ணுது. ஓகே. இந்த ரவுண்டு பேர்ல் எல்லாம் பார்த்து இந்த பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு போக வேண்டியது, அங்கே அப்படி சுத்த வேண்டியது, ஷாப்பிங் எங்கே என்ன கிடைக்கிறதுன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா முள்ள வாங்குறது. இதெல்லாம் அகேட்ஸ் தான். இதை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் கேஷுவலாக அவுட்டிங் போகிறதுக்கு நான் வச்சுக்கேன். நம்ம வெயிட்டா இருக்கே மேம் இது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கு பதில் கோல்டு ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய ஆர்டிஃபிஷியல் வச்சிருக்கீங்க. ஐயோ, கோல்டை வச்சுன்னா யார்மா பாதுகாக்கிறது? போயிடுதுன்னா ஒன்றா எல்லாம் போயிடும். அதனால நான் அப்படிலாம் ரொம்ப அதில் போடுறதில்ல. இது வந்து அக்வாமெரின் ப்ளூ கலர், அதுவும் வந்து பரூக் பழம். இது எல்லாமே நானே பண்ணினது தான். எல்லாம் வெயிட்டா இருக்கு. இப்போ இது பண்றதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும்ல, நீங்க உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் எவ்வளவு இருக்கும் ஒன்று பண்றதுக்கு? இது வந்து ஒரு லைனே வந்து 2000 3000 இருக்கும். இது இன்னைக்கு விற்கணும்னு நினைச்சேன்னு விற்க மாட்டேன், எனக்காக தான் பண்ணிட்டேன். கொடுக்கணும்னா இது வந்து என்னோட காஸ்ட் வந்து 6,000 to 8,000 ஆயிருக்கும். இதை வந்து நான் யார் எனக்கு கொடுத்தாலோ அவட்ட கேட்டதுக்கு அவ சொன்ன ஈஸியாக அதை 15,000 விற்கலாம் அப்படின்னு. 15,000 விற்கலாமா? எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இருக்கிற பணம் தங்கினாலே போறோம். சூப்பர் மேம். மேம் ஏன் ஒரு பிஸ்னஸ் அப்படியே சைடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆசையாக தான் இருக்குப்பா, அது கட்டுப்படி ஆகணுமே. யாராவது பார்த்துட்டு அது அந்த பேரும் வச்சிருக்கேன் நான், சந்திரமாலா கலெக்ஷன்ஸ்னு. சந்திரமாலா கலெக்ஷன்ஸ் கம்மிங் சூன். சந்திரமாலான்னு ஏன்னா என் பேர் சந்திரசேகர் பேர் கிடையாது. சந்திரா எதுல இருந்தா சந்திரமௌலீஸ்வரர் சிவன் ஸ்ருங்கேரியில் இருக்கார் இல்லையா, அது அக்ஷரமாலாலேருந்து மாலா, அம்பாளுக்கு அக்ஷரமாலா போடுவாங்க. இது இல்லை, உங்க பேர் இல்லை. ஆச்சாரியர்கிட்ட கொண்டு காமிச்ச உடனே அவர் என்ன சொன்னார்னாக்கா, இது என்ன உங்கள் பேர் இருக்குன்னு. இல்லைல்ல, இதுக்கு தான் இந்த பேர் வச்சதுன்னு. பரவாயில்லையா, அதுலேயே சந்திர அவங்கக்கிட்டேருந்து இருக்குது, மாலா அவங்கக்கிட்டேருந்து இருக்குது. மாலான்னு கார்லேண்டு அந்த மாலை, அதுக்கு தான் இப்படி ஒரு பேர் வச்சுருக்கு. பார்ப்போம். இதுதான் மெயின், எனக்கு மியூசிக் தான் மெயின். இது வந்து என்னென்னா ஒரு கிஃப்டிங் பர்பஸ். யாருக்காவது வெட்டிங் டே, யாருக்காவது ஒரு பர்த்டே வருது, வெட்டிங் ஆனிவர்சரி வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணம் வருது. ஸோ அப்படி நான் வந்து மனசார பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறச்சே பண்ணி கொடுக்குறப்ப ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த வைப்ஸ் கூட. ஏன்னா அந்த கோவிட்ல என்னென்னா இது வந்து நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்ததுனால கலெக்ஷன்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா சேர்த்து வச்சுட்டு இந்த கோவிடில் எங்கேயுமே போக முடியாத போயிடுது. அஃப்கோர்ஸ் எனக்கு நிறையா ரெக்கார்டிங்ஸ் ஆச்சு, கச்சேரி போய் வாசிச்சுட்டு வந்தது. பட் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் வந்து நான் அந்த யூட்டிலைஸ் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து எல்லோ ஃப்ளூரைட்டு, இது மல்டி ஃப்ளூரைட்டு. இதில் எல்லா கலரும் இருக்கும், எல்லாம் சில்லுன்னு இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து என்னோட கச்சேரிக்காக நான் டிசைன் பண்ணினேன். ஒரு நல்ல ஒரு மெரூன் பார்டர் போட்டு பாடி வந்து பச்சை கலர் இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி. சில்வர்னால உங்களுக்கு கருத்து இருக்கு. இது சில்வரா? இதெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இந்த டாலர் எல்லாம்? இதெல்லாம் இந்த சுக்ரா இந்த மாதிரி. ஓகே மேம். இது வந்து மல்டி அகேட். இது வந்து சிம்பிள் சாரி, ஏதாவது எல்லோ கலர் பேஸ், இப்போ இதுக்கு கூட போட்டுக்கலாம். இதில் எல்லா கலரும் இருக்கும்.
இது பேர் சிட்ரின்னு பேர். சிட்ரின் வந்து உங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் அந்த மாதிரி இங்கே இது மணிப்புர சக்கராக்கு இது ரொம்ப நல்லது. ஓ பேர்ல்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் இருக்கா? பேர்ல்ஸுக்கு வந்து மெயினாக மனசை காம் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு ஃபீச்சர் இருக்குமா. நான் அதெல்லாம் சின்ன சின்ன இதில் எழுதி வச்சு அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பம்கின் ஷேப்டில் ஸ்மோக்கி குவாட்ஸும் சிட்ரினும் கலந்து ரெண்டும். ஓ இந்த கிரே கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்மோக்கி குவாட்ஸ். குவாட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரோஸ் குவாட்ஸ் இருக்குது, ஸ்மோக்கி குவாட்ஸ். இது என்ன பர்பஸ்க்காக போடுறது? இது வந்து சிட்ரின் பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த டைஜஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நல்லது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு இருக்குது. இப்போ சடால்னு சொன்னானாக்கா எனக்கு மைண்டில் வரல, டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கல நான். அதே மாதிரி இது வந்து எல்லா கல்லும் போட்டு ரோஸ் குவாட்ஸு. இது கல்லுக்கு ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ஒரு பேர் இருக்குல்ல. இது வந்து கார்னிலியன். இது வந்து ஒரு மாதிரி ஒரு அவென்ச்சூரின்லேயே ஒரு லைட்டர் ஷேடு. இது வந்து ரோஸ் குவாட்ஸு. இது வந்து லாபிஸ் லசூலி. இது சிட்ரீனில் ஒரு வெரைட்டின்னு நினைக்கிறேன், லைட் கலர். இது வந்து ஸ்மோக்கி குவாட்ஸு. இது வந்து ப்ரெனைட்டு. இது வந்து லெமன் குவாட்ஸுன்னு நினைக்கிறேன். இது திருப்பி ரோஸ் குவாட்ஸு. இது ஈவனாக ஒரே மாதிரி லைன் அப் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இந்த பேர்ல் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் என்னமோ பேர்ல்னு சொல்லி விற்கிறாங்க. ஒரிஜினல் பேர்ல் எப்படி கண்டுபிடிக்கிறது அது சொல்லுங்க. அது கண்ணுக்கே தெரியும், பார்த்து பார்த்து எனக்கு பழக்கமாயிடுது. ஆக்சுவலாக எல்லோ ஷேட், லைட்டாக எல்லோ ஷேட் இருக்குமா பேர்லில்? பியூர் ஒயிட் இருக்காது தானே? இல்லை, அதாவது ஆயிஸ்டர் ஒவ்வொரு இதுவும் பொறுத்து இருக்குமா. சில அவளை ஷேடு பண்ணுறாளா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக நல்ல பேர்ல்னாக்க நெருப்பு வச்சா அது எரியாதுன்னு சொல்லுவாள். அதுதான் நம்ம இதுக்காக கடிச்சு சில பேர் கடிச்சு பார்க்கணும் அப்படின்பா. இதெல்லாம் கதைக்கு உதவாது. நல்ல கேரட் அவன் சொன்னான்னா நம்பி வாங்க வேண்டியது தான். ஸோ எங்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி யாரும் ஏமாத்தினதில்லை. இதெல்லாம் வந்து நெஜம்னு சொல்லி கொடுத்துருக்கா. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராண்டே 5000 6000 ஆகும். அதில் ஒன்று என்ன 12 13 இது இருக்கும். நான் பண்ண ஆரம்பித்தேன்னா அது பாட்டுக்கு சரசரன்னு போயிடும். ஏன்னா நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, கிளாஸு டியூஷன் எடுக்கிறேன் இல்லையா பாட்டு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், இது ட்ரே இருக்கும், ஜுவல்லரி ட்ரே இருக்கும், அதில் செட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கை வேலை பண்ணிட்டு இருக்கும், வாய் பேசின்னு இருக்கும். வாசிக்கிற சமயத்தில் இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வாசிக்க காமிப்பேன். ஸோ ஐல் பி டூயிங் 2 things at a time. ஸோ அந்த மாதிரி எனக்கு இதில் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். அவங்க கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இவங்க எதையோ பண்ணிட்டு சொல்லித்தராங்கன்னு. அந்த மாதிரி வேண்டாம் நம்மளுக்கு. நம்ம பொறுப்பாக எடுத்துட்ட ஸ்டூடெண்ட்டை ஒழுங்காக சொல்லித்தரணும். அதனால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட ரிசெப்டிவிட்டி தகுந்த மாதிரி நானும் இது பண்ணிட்டுருப்பேன். இது வந்து அமெத்திஸ்ட்டு, ஃபேசட்டட் அமெத்திஸ்ட். இதெல்லாம் என்னோடய கச்சேரிக்காக போட்டுக்கிறதுக்கு ஃபேசட்டட் அமெத்திஸ்ட்டு. இது வந்து இது அமெத்திஸ்ட்லேயே சோக்கர், விக்டோரியான்னு பேர். இந்த செட்டு பேர் விக்டோரியான்னு பேர். இந்த பாலெல்லாம் வந்து நான் பார்த்து வாங்கி, இதில் பிள்ளையார் வேறு இருக்கும் இதில். ஸோ பார்த்து வாங்கி வச்சு இது ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்காக நான் இதுவே ஒரு ஆர்ட் தானேம்மா. எல்லாத்துலேயும் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல. இது வந்து ரெட் ஜேடு, அது ஜெய்ப்பூரில். ஆமாம், வெயிட்டாக இருந்தால் பறக்காதில்ல புடவை. அப்படி ஒரு ட்ரிக் வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ராதாகிருஷ்ணன் ஸ்விங். ஓ ஸ்விங் அது. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஆசை. அதனால எனக்கு வந்து இதில் பொழுது போயிடும், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது வந்து கிறிசோகொல்லான்னு பேர் இதுக்கு. கிறிசோகொல்லா. இப்போ இதோட பர்பஸ்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாமே ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறது. அப்படிதான் நீங்கள் ஒன்றுக்கு ஒரு பர்பஸ் சொன்னீங்கல்ல, டைஜஷனுக்கு, அந்த மாதிரிலாம் இதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். சரி, இது வரைக்கும் நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்குன்னு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் சேர்த்து இப்போ எவ்வளோ இருக்கும்? கணக்கே இல்லை. ஒரு கணக்காக சொல்லுங்கள். கணக்கா எத்தனையோ லேக்ஸ் போயிருக்கும். நிறைய பேர் லேக்ஸ் போயிருக்குமா? நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேனே. சில பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுன்னு கேட்கறச்சே தான் நான் காசு வாங்கிப்பேன். எனக்கு வந்து இதில் ப்ராஃபிட்டை விட சந்தோஷம்தான் முக்கியம். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு கிடைக்கும் எனக்கு.
ம் பட்டு மேக்கிங் காஸ்ட்டுக்கு மேக்கிங் காஸ்ட்னா என்ன ஒரு ஒரு சின்ன மார்ஜின் ஒரு 200 300 அந்த மாதிரி. பட் இது வந்து இதோட வேல்யூ நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்போ பார்த்தீங்க இல்லையா அந்த பிங்க் சாரி அங்கே அந்த அவார்டு இதுக்கு என்ன விமன் அச்சீவர்ஸ் அவார்டுக்கு வாங்கினேன். இந்த இந்த இதுதான் இது வாங்கி மெகா டிவியில் கொடுத்த போது அப்போ நான் வந்து அந்த பிங்க்கில் கருப்பு பார்டர் போட்டிருந்தது இல்லையா, அதுக்காக இதை போட்டுருந்தேன். இது மாதிரி பண்ணி போட்டிருந்தேன் நான். ஓ அதுக்காக அப்ப பண்ணீங்களா? அந்த மாதிரி தான் எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் நான், சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். இது வந்து டைகர் ஐ, இது டைகர் ஐ திருஷ்டி எல்லாம் போக்கும். ஓ அது கிராஜுவேஷனாக பண்ணி 6 mmலேருந்து 8 mm 14 mm. ஓ அந்த மாதிரி கிராஜுவேஷன் பண்ணிருக்கீங்களா? ஒன்று எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல என்ன சொன்னீங்க. ஓகே, இப்போ இந்த ஜுவல்லரி பற்றி பேசினோடனே மேம், இப்போ எம்எஸ் அம்மா என்ன மாதிரி ஜுவல்லரிலாம் போடுவாங்க? ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் அம்மா வந்து ரொம்ப பெரிய ஜுவல்லரிலாம் போட்டு நாங்கள் பார்க்கல. ரொம்ப சின்னதாக சோக்கர் போடுவாங்க, இல்லை சின்ன நெக்லஸ் போடுவாங்க, அந்த மாதிரி தான் கிட்ட இருந்தது ஒரு 3-4 நெக்லஸ் தான். அதை வந்து போட்டுப்பாங்க. கோல்டு தான், எல்லாம் கோல்டு தான். ரெட் ஸ்டோனு எங்கள் மாமியார் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து இது காசு நெக்லஸ் மாதிரி. அது இல்லாட்டா வேற ஒரு பாபா கொடுத்த ஒரு டாலர் வச்சு அது ஒரு உருட்டா இருக்கும் அந்த ஒரு நெக்லஸ். அப்புறம் 2-3 சங்கிலி கருகமணி எப்பவுமே எம்எஸ் போடுவாங்க கச்சேரி போது, மாமியாரும் போடுவாங்க. அதனால தான் எனக்கு அந்த கருகமணி போடுற பழக்கம். ஸோ அது அதில் ஆசைப்பட்டு தான் வாங்கிடுது. ஸோ அந்த மாதிரி அது அவ்வளோதான். வலை கூட 2-4 வலை தான், அதுக்கு மேலே போட மாட்டாங்க. ரொம்ப இந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி அதுக்கு வலை தான் மாற்றுவாங்க. ஜுவல்லரியில் அப்படிலாம் ஒரு ஆசையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும், அந்த பூ வச்சிருக்கணும், பொட்டு இருக்கணும், நல்லா பாடணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்காதோ? ரசிப்பாங்க, ரசனை உண்டு, எல்லாத்துலேயுமே ரசனை உண்டு. ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்க, ரொம்ப அழகாக பூ தொடுப்பாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சராசரி உணர்வு தானே அவங்களுக்கும். பட் ரசிப்பாங்க, பட் அவங்க போட மாட்டாங்க. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இந்த பாட்டு இதெல்லாம் தாண்டி வீட்டில் ஒரு சில விஷயங்கள் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஹாபிஸாக என்னெல்லாம் பண்ணுவாங்க? ரேடியோ கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்தானாக்க எங்கள் மதர்-இன்-லா வந்து ஏதாவது மூவி போடுவாங்க அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான். ரொம்ப ஒன்றும் அந்த மாதிரி அவுட் ஆஃப் தி வே எல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Next Go Holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.